ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நம்ம சிஎம்ஏ ஓட ஒரு நியூ வெஞ்சருக்குள்ள என்டர் ஆக போறோம். அதாவது சிஎம்ஏ ஃபைனல். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் சிஎம்ஏ ஃபைனலுக்கு வீடியோஸ் வேணும்னு ரொம்ப அதிகமாக கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இன்னிலேருந்து நம்மளோட சிஎம்ஏ ஃபைனலோட நியூ வெஞ்சருக்குள்ள என்டர் ஆக போறோம். ஸோ நம்மளோட சேனல்ல இனிமே சிஎம்ஏ ஃபைனலுக்கும் வந்து நிறைய வீடியோஸ் வியூ ஆக போகுது. தட் டூ நாட் லைக் இன்டர் மாதிரி கிடையாது. ஃபுல் ஃபிளெஜ்டா எந்த ஒரு டாபிக்கும் மிஸ் பண்ணாம ஒரு எக்ஸாம் பாயிண்ட்ல படிக்கிறதுக்கான ஃபுல் டாபிக் வரிசையா ஒரு டாபிக் விடாம எல்லாமே நம்ம சேனல்ல வியூ ஆக போகுது. சப்ஸ்கிரைப் அண்ட் என்ஜாய். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட இனிஷியேட்டிவா எல்லாருக்கும் டஃபா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல தான் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ்எஃப்எம், ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இதுதான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதுல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா எப்பவுமே என்னோட பாலிசி டஃப்பான சப்ஜெக்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியான சப்ஜெக்ட்ல ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ எஸ்எஃப்எம்ல நம்ம வந்து நம்மளோட வெஞ்சரை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல செக்ஷன் ஏ தான் இருக்கிறது. நான் வந்து ப்ராப்பர் பிளானிங் வந்து பின்னாடி ஷெடியூல் நான் சொல்றப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து டாபிக் பார்க்க போயிடலாம். ஸோ செக்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் லெசன் ஆன இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் அப்படிங்கிற லெசன்ல இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன், ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மாடியூல். இதுல நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெஷரிங் கேஷ் ஃப்ளோ, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ டெக்னிக் ஃபார் ப்ராஜெக்ட் வேல்யூவேஷன். இது ரெண்டு தான் வந்து நம்மளோட இந்த அப்கமிங் 4 டேஸ்க்கான டாபிக். அதுல இன்னைக்கு டாபிக் வந்து மெஷரிங் கேஷ் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மெஷரிங் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கேஷ் ஃப்ளோனா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மெஷரிங் கேஷ் ஃப்ளோங்கிறது நமக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கேஷ் ஃப்ளோனா என்ன. கேஷ் ஃப்ளோ வேர்டே சொல்லுதுப்பா. கேஷ் என்ன ஆகுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகி போகுது. அதுக்கு பேர் தான் கேஷ் ஃப்ளோ. பர்ச்சேஸ் பண்றோம், கேஷ் அவுட் ஃப்ளோ. சேல் பண்றோம், கேஷ் இன்ஃப்ளோ. ஏன் பர்ச்சேஸ் பண்றப்ப பணம் கொடுத்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஸோ கேஷ் அவுட் ஃப்ளோ. ஒரு இதை நம்ம விற்கும் போது நமக்கு பணம் கிடைக்குது, அப்ப பணம் உள்ள வருது, அது கேஷ் இன்ஃப்ளோ. இந்த மாதிரி கேஷ் அவுட்ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் டிரான்ஸ்ஃபர்னா வெளியும் போல உள்ளேயும் போல. கேஷ் அசட்டா மாறுது, கேஷ் பேங்க் பேலன்ஸா மாறுது, கேஷ் ஒரு மிஷினரியா மாறுது, கேஷ் ஒரு டெப்டாரா மாறுது. இந்த மாதிரி வந்து கேஷும் இருக்கிறதும் கேஷ் ஃப்ளோ தான். ஸோ அந்த கேஷ் ஃப்ளோவை எப்படி எப்படிலாம் நம்ம மெஷர் பண்ண போறோம், என்னென்ன மாதிரி கேஷ் ஃப்ளோலாம் நம்மளோட அசட் நம்மளோட கம்பெனிக்கு வரப்போகுது, என்னென்ன மாதிரி கேஷ் ஃப்ளோலாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வரப்போகுது, இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த மெஷரிங் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறதுல வந்து நம்ம படிக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், எஸ்டிமேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் கேஷ் ஃப்ளோ. ஒரு ப்ராஜெக்டோட கேஷ் ஃப்ளோவை எப்படி எஸ்டிமேட் பண்றது. எஸ்டிமேட்னா என்ன, எவ்வளவு கேஷ் ஃப்ளோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. வாட் இஸ் தி கேஷ் ஃப்ளோ ஆஃப் மை ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ண போறேன்னா அதுக்கு எனக்கு எவ்வளவு கேஷ் தேவை, எவ்வளவு கேஷ் நமக்கு வெளியே போகுது, எவ்வளவு கேஷ் உள்ள வரப்போகுது, எவ்வளவு கேஷ் நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டலா தேவைப்படுது, எவ்வளவு கேஷ் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண போறோம், எவ்வளவு கேஷ் நமக்கு ஐடியலா இருக்க போகுது. இதெல்லாம் நம்ம எஸ்டிமேட் பண்றோம்னா அதுதான் வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் கேஷ் ஃப்ளோ. இந்த எஸ்டிமேஷன் வந்து ரிலேட்டட் டு கரண்ட் பீரியட் ஒன்லி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் பீரியடை மட்டும்தான் எடுத்துக்கணும், பாஸ்ட் பீரியடை எடுத்துக்க கூடாது. நான் ஒரு அசட்டை ஒரு இதை வித்ததுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்ப வித்ததுல இருந்து வந்த கேஷ் ஃப்ளோ நான் சேர்க்கணுமான்னு கேட்டா சேர்க்க கூடாது. ஏன்னா ப்ராஜெக்ட் கேஷ் ஃப்ளோங்கிறது எஸ்டிமேட்டட் டு கரண்ட் பீரியட் ஒன்லி. கரண்ட் பீரியட்ல இருக்கிற கேஷ் ஃப்ளோ மட்டும் தான் நம்ம எஸ்டிமேட் பண்ண போறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, எஸ்டிமேட்டிங் பெனிஃபிட் வந்து டிஃபிகல்ட். ஏன்னா அதுல ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி இருக்கு. இன்னைக்கு நான் வந்து 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன். என்ன ஒரு மோட்டிவ்லனா 1 இயர்க்கு அப்புறம் எனக்கு பிக்சடா வந்து 10,000 பெர் மந்த் எனக்கு வந்துகிட்டே இருக்க போகுதுங்கிற ஒரு எஸ்டிமேட்ல நான் என்ன பண்றேன், இன்னைக்கு 1 லேக் நான் இன்வெஸ்ட் பண்றேன். இப்போ இந்த 10,000 எனக்கு வந்து அடுத்த மாசம் மாசம் வருமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். மார்க்கெட் மாறலாம், மார்க்கெட் பிளக்சுவேட் ஆகலாம், ஏன் அந்த மியூச்சுவல் ஃபண்டே இழுத்து மூடலாம், பேங்கை இழுத்து மூடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப என்ன நடக்குது, ஒரு ப்ராஜெக்ட் கேஷ் ஃப்ளோ நம்ம எஸ்டிமேட் பண்றப்ப அதுல ஏற்படுற ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டியும் நம்ம சேர்த்து தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ரிஸ்க் அன்சர்டனிட்டிங்கிறது பார்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ தான். அது இல்லாம நான் எனக்கு கேஷ் ஃப்ளோ எவ்வளோன்னு கொடுக்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறது நாளைக்கு இருக்குமான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பர்டிகுலர் பெனிஃபிட்ஸ் த்ரூ கேஷ் ஃப்ளோ நமக்கு எஸ்டிமேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அதுல வந்து ரிஸ்க்கும் அன்சர்டனிட்டியும் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. இதுதான் வந்து பேசிக்ஸ் ஃபார் கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோவை எப்படி எஸ்டிமேட் பண்றது, ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ, ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் அக்கௌண்டிங் ப்ராஃபிட்.
ரெண்டு வகையாகவும் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கேஷ் இன்ஃப்ளோங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா எவ்வளவு கேஷ் ஃப்ளோ நமக்கு உள்ள வருது. இப்ப நான் ஒரு இதை வந்து நான் சேல் பண்றேன். அப்போ என்ன ஆகும், சேல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து சம் அமௌண்ட் உள்ள வருது, சம் 1 lakhோ 2 lakhோ உள்ள வருது. அதுதான் கேஷ் இன்ஃப்ளோ. அக்கௌண்டிங் ப்ராஃபிட்னா உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, ப்ராஃபிட் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 7th standard 8th standard எல்லா இடத்துலயும் படிச்சிருப்பீங்க. இங்கேயும் அதே தான். வித்தது போக காஸ்ட் கழிச்சது போக என்கிட்ட எவ்வளவு வந்து ப்ராஃபிட் இருக்கு, அந்த ப்ராஃபிட்டுக்கு பேர் தான் அக்கௌண்டிங் ப்ராஃபிட். சோ இந்த ரெண்டு வகையாவும் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராஜெக்டோட கேஷ் ஃப்ளோவை நம்மளால வந்து எஸ்டிமேட் பண்ண முடியும். இது ரெண்டுக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஸ், கேஷ் ஃப்ளோல எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும், கேஷ் ரிலேட்டடா இருக்கிற எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆயிரும். பட் அக்கௌண்டிங் ப்ராஃபிட்ல நான் கேஷ் ஐட்டமும் சேர்ந்து இன்க்ளூட் ஆகும். கேஷ் இன்ஃப்ளோல கேஷ் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இன்க்ளூட் ஆகும். நான் இப்போ ஒரு அசட்டை வாங்குறேன்னா பர்ச்சேஸ் வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். டெப்ரிசியேஷன் நான் கேஷ் ஐட்டத்தை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனா அக்கௌண்டிங் ப்ராஃபிட்ங்கிறது பேஸ்ட் ஆன் அக்ரூவல் கான்செப்ட். நீங்க படிச்சிருப்பீங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல, அக்ரூவல் கான்செப்ட் அப்படின்னா இட் இஸ் நாட் ரெக்கார்டட் ஆன் ரிசிப்ட் பேசிஸ், இட் இஸ் ரெக்கார்டட் ஆன் ஏர்ன்டு பேசிஸ் சொல்லி படிச்சிருப்பீங்க. அதுதான் அக்கௌண்டிங் ப்ராஃபிட். அந்த அக்கௌண்டிங் ப்ராஃபிட்ல அக்ரூவல் மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ அது வந்து நான் கேஷ் ஐட்டத்தையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுது. ஸோ அது ரெண்டு தான் வந்து நமக்கு வந்து இப்போ இருக்கிற டிஃபரன்ஸ், ஒரே டிஃபரன்ஸ் ஃப்ரம் கேஷ் ஃப்ளோ அண்ட் அக்கௌண்டிங் ப்ராஃபிட். 3 டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ஒன்லி கேஷ் ஐட்டம் இன்க்ளூட்ஸ் நான் கேஷ் ஐட்டம், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். மெத்தட் ஆஃப் அப்ரோச், கன்சிடர் டைம் வேல்யூ ஆஃப் மணி. சிம்பிளா சொன்னா கேஷ் பேசிஸ், கேஷ் எப்போ வருதோ அப்பதான் நம்ம இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுவோம். இங்கே அக்ரூவல் பேசிஸ், எதெல்லாம் வந்து கேஷ்வா வரலைனாலுமே வந்து அதை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ப்ராஃபிட்ல ரெக்கார்ட் பண்ணிடுறோம். எக்ஸாம்பிள் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். ஆனா வர வேண்டியது இருக்கு, பட் ஆனா வந்து வரல. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம், இதுல ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அதனால இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அக்ரூவல் பேசிஸ் வந்து ஃபாலோ ஆகுது. கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேஷ் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்ணுது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் கேஷ் ஐட்டத்தையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுது. பிகாஸ் இட் ஃபாலோஸ் அக்ரூவல் பேசிஸ். அக்ரூவல் பேசிஸை ஃபாலோ பண்ணதுனால என்ன அர்த்தம், நான் கேஷ் ஐட்டமும் சேர்ந்து கன்சிடர் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். 3 டைப்ஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோ. இந்த வீடியோல நம்ம வந்து இனிஷியல் கேஷ் ஃப்ளோ மட்டும்தான் பார்க்க போறோம். அடுத்த வீடியோல சப்சீக்வெண்ட் கேஷ் ஃப்ளோவையும் டெர்மினல் கேஷ் ஃப்ளோவையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் கேஷ் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இனிஷியல் ஸ்டேஜ்ல என்னென்னலாம் நமக்கு கேஷ் ஃப்ளோ உருவாகுது. ஒரு வீடு வாங்குறீங்களா, பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ், அந்த புரோக்கருக்கான சார்ஜ், ஸ்டாம்ப் டியூட்டி, என்னென்னலாம் இனிஷியலா ஒரு ஹவுஸை வாங்குறப்ப நமக்கு செலவாகுதோ அந்த கேஷ் ஃப்ளோ எல்லாமே இனிஷியல் கேஷ் ஃப்ளோ. இது இன்க்ளூட்ஸ் கேஷ் இன்ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில நேரங்கள்ல என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க பழைய ஒரு இதை வித்து புதுசு வாங்கியிருப்பீங்க. புதுசு வாங்குறத மட்டும் கன்சிடர் பண்ண போறது இல்ல, பழசை நம்ம வித்து தானே புதுசா வாங்கியிருக்கோம். அப்ப பழசை வித்ததுல இருந்து நமக்கு சம் அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டையும் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், இனிஷியல் கேஷ் ஃப்ளோல சேர்த்துக்கணும். பிகாஸ் இட் இஸ் கேஷ் இன்ஃப்ளோ. இங்க ஃப்ளோன்னு தான் சொல்றாங்க, அவுட் ஃப்ளோன்னு சொல்லல. ஸோ இன்ஃப்ளோ என்னென்ன இருக்கோ அதையும் தான் நம்ம சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கணும், அவுட் ஃப்ளோ மட்டும் எடுத்துக்க கூடாது. இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனுக்காக மட்டும்தான் வந்து இனிஷியல் கேஷ் ஃப்ளோ இருக்கும். பிகாஸ் யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க போய் ஒரு பேனா வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல வந்து இனிஷியல் சப்சீக்வெண்ட் டெர்மினல் கிடையாது, ஒரே கேஷ் ஃப்ளோ தான், பெண்ணோட காஸ்ட் அவ்வளவுதான். சோ நமக்கு இனிஷியல் கேஷ் ஃப்ளோ எப்ப வருது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறப்ப வரும். ஒரு வீடு வாங்குறீங்களா, இனிஷியல் கேஷ் ஃப்ளோ வரும். ஒரு கார் வாங்குறீங்களா, இனிஷியல் கேஷ் ஃப்ளோ வரும். ஒரு லேண்ட் வாங்குறீங்களா, இனிஷியல் கேஷ் ஃப்ளோ வரும். மத்தபடி ஷார்ட் டேர்ம்லாம் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்க்குலாம் வராது. ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ண போறோம், எந்த ஒரு இனிஷியல் சப்சீக்வெண்ட் கிடையாது, ஒரே கேஷ் ஃப்ளோ தான். ஏன்னா அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டெசிஷன். ஸோ இனிஷியல் கேஷ் ஃப்ளோ எப்போ வருது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் இருந்தா மட்டும்தான் வந்து இனிஷியல் கேஷ் ஃப்ளோ வரப்போகுது. அடுத்தது என்னென்னலாம் வந்து இந்த இனிஷியல் கேஷ் ஃப்ளோல இன்க்ளூட் பண்றோம். காஸ்ட் ஆஃப் அசெட், ஹவுஸோட அசெட், சாரி ஹவுஸோட காஸ்ட், இன்ஸ்டாலேஷன் காஸ்ட். அதுக்கு இன்ஸ்டாலேஷன் ஏதாச்சும் இருக்கு, ஒரு மிஷினரியா இருக்குன்னா அந்த இடத்துல வந்து இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் இன்க்ளூட் பண்ணிக்கணும். டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், அதை நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு இடத்துல இருந்து கொண்டு வரோம். சிம்பிளா சொன்னா இப்ப நீங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, வாஷிங் மிஷினோட காஸ்ட் வந்துடும், அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற காஸ்ட் வந்துடும், அதை டெலிவரி பண்ற காஸ்ட் வந்துடும். அது போக அதர் இன்சிடென்டல் காஸ்ட், இது போக எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் உங்களுக்கு அதுல தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அதர் இன்சிடென்டல் காஸ்ட்டும் வந்து இந்த இனிஷியல் கேஷ் ஃப்ளோக்குள்ளதான் இன்க்ளூட் ஆகுது. சங்க் காஸ்ட் இக்னோர் பண்ணிடுறோம். சங்க் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா யூஸ்லெஸ் காஸ்ட். இது என்னோட டேர்ம், நீங்க இங்க பார்க்க முடியாது.
யூஸ்லெஸ் காஸ்ட். அந்த பர்டிகுலர் செலவுனால ஒரு பைசா கூட நமக்கு வந்து யூஸ் இல்லைன்னா அதுக்கு பேர் தான் சங்க் காஸ்ட். அதை எடுத்துக்க கூடாது, இக்னோர் பண்ணிடணும். டெசிஷன் ரிலேட்டிங் டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் அசெட். நான் ஆல்ரெடி சொன்னதுதான். பழைய அசெட்டை வித்துட்டு புது அசெட் வாங்குறீங்க அப்படின்னா பழைய அசெட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கிராப் வேல்யூ இருக்கும், இல்ல ஒரு சால்வேஜ் வேல்யூ இருக்கும். அந்த சால்வேஜ் வேல்யூ நெகட்டிவ் மைனஸ் பண்ணி விட்டுட்டு தான் இந்த புது அசெட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா பழைய அசெட்டுங்கிறது நமக்கு இப்ப இல்ல, ஆனா அதுல இருந்து நமக்கு சில பணம் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் அசெட்ல இருந்து கிடைக்கிற இன்கம் வந்து நம்ம வந்து நம்மளோட இனிஷியல் கேஷ் ஃப்ளோல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். ஏன் மைனஸ் பண்றோம்? இட் இஸ் அன் இன்கம் ஃபார் அஸ். அடுத்தது, சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் டியூ டு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். பழைய அசெட்டை வித்துட்டு புது அசெட் வாங்குறதுனால நமக்கு இருக்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, பழைய மிஷினரிக்கு உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் 1000 ரூபாய் செலவாயிட்டு இருந்திருக்கு. ஆனா புது அசெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2000 ரூபாய் செலவாகுதுன்னா உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் புது அசெட் வாங்கினதுனால 1000 ரூபாய் அதிகமாகுது. அப்ப அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு ஒரு அவுட் ஃப்ளோ எக்ஸ்ட்ராவா நீங்க பே பண்ண போறீங்க இப்போ. ஸோ அதுவும் வந்து உங்களை வந்து உங்களோட கேஷ் ஃப்ளோ அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஆக்சுவலா பேசிக் கான்செப்ட் தான். பட் இதுல இருந்து உங்களுக்கு சம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நான் இப்போ கிளியர் கட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, இனிஷியல் கேஷ் ஃப்ளோட ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் நியூ அசெட் பிளஸ் ஆர் மைனஸ் சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஏன் பிளஸ் ஆர் மைனஸ்? சப்போஸ் நமக்கு அது வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா வந்து பிளஸ், ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா மைனஸ், அண்ட் லாஸ் இன்னும் உங்களுக்கு அவுட் ஃப்ளோ அதிகப்படுத்துதுன்னா பிளஸ். சால்வேஜ் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து நமக்கு பழைய அசெட்ல இருந்து கிடைக்கிற இன்கம். டாக்ஸ் சேவிங்ஸ் ஃபார் லாஸ் ஆஃப் அசெட். அந்த பழைய அசெட்டை வித்ததுனால உங்களுக்கு என்னென்ன எவ்வளவு டாக்ஸ் சேவ் ஆகுது, அது ஒரு இன்கம் இல்லையா, அதை நாம மைனஸ் பண்றோம். இதே வந்து அதை வித்ததுனால நமக்கு வந்து அதிகமா டாக்ஸ் பண்ண வேண்டிய மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆட் பண்றோம். சிம்பிளா சொன்னா அவுட்ஃப்ளோ பாக்குறோம். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு பணம் வெளியே போகுதோ அதை ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. எதெல்லாம் நமக்கு பணம் உள்ள வர்றதுக்கு பதிலாக வந்து இன்கமா இருக்கு ட்ரீட் பண்றீங்களோ அதை ஃபுல்லா மைனஸ் பண்ணுங்க. ஒரு ஷார்ட்கட்டா சொன்னோம்னா, இன்டர் லெவல்ல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் படிச்சவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து எந்த ஒரு அவுட்ஃப்ளோவையும் மைனஸ் பண்ணுவோம், எந்த ஒரு இன்ஃப்ளோவையும் பிளஸ் பண்ணுவோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இப்ப நம்ம இனிஷியல் கேஷ் ஃப்ளோல பாக்குறோம். எந்த ஒரு அவுட்ஃப்ளோ இருந்துச்சுனாலும் அதை ஆட் பண்ணுங்க, எந்த ஒரு இன்ஃப்ளோ இருந்துச்சுனாலும் அதை மைனஸ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து நம்மளோட இனிஷியல் கேஷ் அவுட்ஃப்ளோ. இனிஷியல் கேஷ் அவுட்ஃப்ளோனா ஒரு அசட்டை வாங்குறதுனால நமக்கு ஏற்படுற மொத்த செலவு எவ்வளோ, அந்த மொத்த செலவுல எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். இந்த டாக்ஸ் சேவிங்ஸ் சொல்லலாம். டாக்ஸ் சேவ் தானே சார் பண்றோம், அது எப்படி உங்களுக்கு வந்து ஒரு அவுட்ஃப்ளோவை காமிக்குது அப்படின்னா கரெக்ட் தானே. நீங்க அங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்க்கணும். பழைய அசட்டை நீங்க வந்து வித்துட்டீங்க. அப்ப பழைய அசட் உங்க கையில இருந்துச்சுன்னா சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாம டாக்ஸுக்கு போயிட்டு இருந்திருக்கும். அந்த டாக்ஸ் எல்லாம் என்ன பண்றோம், நம்ம சேவ் பண்றோம். அப்ப அது நமக்கு இன்கம் தானே. சோ அதை மைனஸ் பண்றோம். இதே அதை வித்ததுனால இன்னும் ஏதோ டாக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் கெயின் கூடிருச்சு. அந்த கேஸ்ல எக்ஸஸ் டாக்ஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த கேஸ்ல அதை நம்ம ஆட் பண்றோம். பிகாஸ் பணம் திரும்பவும் நம்ம அதிகமா பே பண்ண போறோம். என்னென்னலாம் அவுட்ஃப்ளோவோ அதை ஃபுல்லா ஆட் பண்ணணும், என்னென்னலாம் இன்ஃப்ளோவோ அதை ஃபுல்லா மைனஸ் பண்ணணும். இது வந்து இனிஷியல் கேஷ் அவுட்ஃப்ளோக்கு மட்டும் கிடையாது, சப்சிக்வெண்ட்டுக்கும் இதே லாஜிக் தான், அண்ட் டெர்மினலுக்கும் இதே லாஜிக் தான். அது ரொம்ப சின்ன டாபிக் தான். பட் நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோல நான் போட்டு முடிச்சிடுறேன். வீடியோ ரொம்ப பெருசாக வேண்டாம், சின்ன சின்ன வீடியோஸாவே நம்மளோட பழைய பேட்டர்ன்லயே வந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இன்னைக்கு டாபிக், இனிஷியல் கேஷ் அவுட்ஃப்ளோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இது உங்களோட ஃபைனல் அண்ட் யார் யாருக்கு ஹெல்ப் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் கம்யூனிட்டியில போஸ்ட் பண்றேன், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட நியூ யூடியூப் குரூப்ல தான் வந்து வியூ ஆக போகுது. ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.